அனைவருக்கும் வணக்கம். சில வருடங்கள் கழித்து இந்த ஒரு காணொலியை பதிவேற்ற செய்கிறேன். இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ. genreviews.online அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இதுக்கு ஸ்பான்சர். நீங்கள் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னிங்கன்னா, அன்றாடம் நம்ம நிறையா மருந்துகள் உட்கொள்கிறோம், நிறையா கெமிக்கல்ஸ் உள்ளே போகுது. அந்த கழிவுகளை வெளியேற்றுறது எப்படி, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது தான், நிறைய பேர் கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க. அதை எளிமையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை எப்போ சாப்பிடணும்? தினமும் இரவு எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம், இரவு உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் இனிமேல் எது சாப்பிட மாட்டோம் அப்படிங்கும்போது படுக்கைக்கு முன்னர் இந்த பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்மளுடைய வாதம், பித்தம், கபம் எல்லாம் சரியாகும்போது எல்லா நோய்களும் சரியாகும். நான் சொல்லலைங்க, முன்னோர்கள் சொன்னது தான். நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதனுடைய சாராம்சத்தை எடுத்து தான் உங்களுக்கு இது கொடுக்குறேன். அந்த பொடிக்கு என்னென்ன தேவை? 3 பொருட்கள். இதுக்கு பேர் முக்கலவை பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொடிக்கு பேர் முக்கலவை பொடி. எவ்வளோ அளவு எடுத்துக்கணும்? 1 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு. எதையை 1 மடங்கு எடுக்கணும், எதையை 2 மடங்கு எடுக்கணும், எதையை 3 மடங்கு எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். 3 பொருட்கள் எது? அதுக்கு முன்னாடி 3 பொருட்கள் எது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம். நமக்கு தெரிஞ்சதான். வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம். இதை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறத அதிக அளவும், அதை விட குறைவான அளவில் பயன்படுத்துகிறத அதை விட குறைவாகவும், ரொம்ப ரொம்ப குறைவாக பயன்படுத்துகிறத மிக குறைந்த அளவும் பயன்படுத்தணும். முதல்ல வெந்தயம் நாம் சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இந்த 3 பொருட்களில் வெந்தயம் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதனால் வெந்தயம் 3 மடங்கு எடுத்துக்கணும். ரெண்டாவதாக பயன்படுத்தக்கூடிய பொருள் ஓமம். வெந்தயத்துக்கு அடுத்த அளவு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஓமத்தை 2 அளவு எடுத்துக்கணும். கருஞ்சீரகத்தை 1 மடங்கு எடுத்துக்கணும். இந்த 3ஐயும் லேசாக வறுத்து பொடி செய்து பவுடராக வச்சுக்கலாம். அந்த பொடியை தினமும் இரவு சாப்பிட்டு வரும்போது சாதாரண பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வாக்கு. அதை நாம் கடைபிடிப்போம். நோய் இல்லாமல் வாழ்வோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.